ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டே 5 and 6 சென்னை vlog தான் பார்க்க போறோம். டெய்லியும் நாங்கள் மார்னிங் மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பேர்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு குட்டீஸ் எல்லாம் விளையாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீழே இறங்கி வந்துருவோம். அதுக்குள்ள எங்க அக்கா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு டே 5 மார்னிங்கே மாடிக்கு வந்து வழக்கம் போல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட எங்க பெரியப்பா வீட்டுக்கு போகணும்னு ஒரு பிளான். ஸோ கடகடன் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். எதுக்குமா எதுக்கு எதுக்கு மினி வந்துட்டு எதுக்குமா டே 5 வந்து நாங்க எங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க அந்த அளவுக்கு வீடியோலாம் எடுக்கல. ஏற்கனவே ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அங்கே போனால் எங்களுக்கு பயங்கரமான சிக்கன் 65 மீனுன்ட்டு விருந்து சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு புதுசாக வீடு கட்டியிருந்தாங்க. வீட்டை நல்லா சுற்றி பார்த்துட்டு குட்டி பாப்பாவெல்லாம் பார்த்து விளையாண்டுட்டு அப்படி சூப்பராக டைம் பாஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு. அன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணாலும் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிள் கிளிக்காக இருக்குது. எங்கள் வீட்டில் ஆகர்ஸ்னால் ரெட்டை சுழி சேட்டையெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் எங்கள் தம்பி பொண்ணை பார்த்தீங்கன்னா 4 சுழி. ஆனால் அந்தளவுக்கு வாள் பாப்பா மாதிரிலாம் தெரியல. நல்ல க்யூட்டாக சமத்து பாப்பாவாக தான் இருந்தா. இது ட்ரை கிரேப்ஸ் டேட்ஸ். எங்கள் பெரியப்பா எங்களுக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாங்கள் தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாப்பாலாம் பிறந்திருக்கா, புது வீடெலாம் கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். ஆனால் அவங்க எங்களுக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. நாங்கள் அவளுக்கு 2 ட்ரெஸ் வாங்கிட்டு போயிருந்தோம். அதில் ஒன்று மட்டும் கேஷுவல் வியர் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளுக்கு போட்டு விட்டோம். அவள் அதை போட்டு அழகாக சுற்றி டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. சர்வா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்றைக்கும் நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகலை. நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நட்ஸு பேகெல்லாம் எடுத்து பார்த்து ஒரே சந்தோஷம்தான். அவனுக்கு நட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அங்கே போயிருக்கிற டைம் சர்வா அவங்க அப்பாவோட ஷாப்பிங் போயிருந்தா. அப்போது டிமார்ட்டில் போயிட்டு நிறைய கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாமே அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ நம்ம தனியாக ஒரு விலாகில் பார்க்கலாம். வந்து உன்ட்ட காமிக்கனே சிங்கம் வந்தவுடனே சாப்பிட்றது கறி தான் கேட்கும். கறி இருக்கா உங்கள் வீட்டில்? அஸ்வின் வா, ரெடி ஆகிட்டு வேட்டைக்கு கிளம்பலாம். சிங்கம் டக்குன்னு கடிச்சு இழுத்துரும். என்ன என்ன விஸ்வா குட்டி என்ன அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்க? முட்டி தண்ணிக்குள்ள தீ. சரி, நாங்கள் அங்கே போகல, நாங்கள் இங்கே தான் நிற்போம். இது லாஸ்ட் டே அட் சென்னை. அக்கா வீட்டை சுற்றி நிறைய தண்ணி இருக்கும். அதில் வந்து தாமரைப்பூ, அல்லிப்பூலாம் நிறைய பூத்திருக்கும். சென்னைக்கு வந்த அன்னைக்கே நான் சொன்னேன், இதுலேருந்து எனக்கு ஒரு அல்லிப்பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகிற அன்னைக்கு பறித்து கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா அழகாக பூ பூத்திருக்கும். கொஞ்சம் லேட் ஆக ஆக ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே பூ எல்லாமே அப்படியே சுருங்கிரும். அதே பூ மறுநாள் திருப்பியும் பூக்குது. அதனால நாங்கள் மார்னிங்கே பார்த்தாதான் என்ன கலர் பூ இருக்குன்ட்டு பார்த்து கரெக்டாக பறிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வரணும்னு நினைச்சோம். எங்களால உள்ள இறங்கி பறிக்க முடியல. இந்த ஏரியால இருக்கிற ஒரு அக்கா வந்துட்டு உள்ள இறங்கி மீன்லாம் பிடிப்பாங்க. அவங்க பசங்க பிடிச்சி சாப்பிட்டு பழக்கம். அதனால சரி அவங்ககிட்டே ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு பறிச்சு தர சொன்னோம். 3 சிங்கம் போச்சு பாத்தியா? ஆமாம், இல்லை பிடிச்சி மொட்டையே வரல. அது என்ன செடி அப்போ? ஃபாக்ஸ் ஸ்டைலா? மீன் தொட்டிக்குள்ளே போடுற ஃபாக்ஸ் ஸ்டைலா? இந்த தண்ணிக்குள்ளே ஆகாய தாமரையும் அப்புறம் 2 கலரில் லில்லி செடியும் இருந்தது. ஆனால் நாங்கள் 3 லில்லி வந்து பறித்து கொண்டு போனோம். 3மே பர்பிள் கலர் தான் எங்களுக்கு கிடச்சிருந்தது. ஒன்று வந்து என்னோடய 3rd சிஸ்டருக்கு கொடுத்துட்டேன். 2 மட்டும் எங்கள் வீட்டில் நட்டு வச்சுருக்கேன். இது வீட்டுக்கு வந்து நட்டு வச்சு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கம்பு எவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டு பாருங்க, குழு குழுன்னு கிடக்கும்.
நாங்கள் பிடிச்சி இழுத்தா இலை மட்டும்தான் வருது, வேரோட வரவே மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய இருக்கு. எவ்வளோ நீளம் வேற இருக்கு. பொதுமா வேணுமான்னு கேட்காங்க. இன்னும் ஒன்று பறிச்சு தாங்க. 2 கலரில் இருந்துச்சு, இப்போ எது என்ன கலர்னு கண்டுபிடிக்க முடியல. ஒன்று வயலட் கலரு, ஒன்று வெள்ளை கலரு. ஆமாம், தெரியாது. ஆமாம். அப்புறமா எங்களுக்கு நைட்டு ட்ரெயின். நாங்கள் சென்னைக்கு வந்தப்போ இருந்தே சர்வாட்ட கேட்டுகிட்டே இருந்தோம், எங்கள் கூட அப்படி நீ ஊருக்கு ரிட்டன் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எங்கள் அம்மாவும் வரணும், எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். லாஸ்ட் டே ட்ரெயினுக்கு போகிற அன்னைக்கு அவன்கிட்ட கேட்டோம், எங்கள் கூட வரியா அப்படின்னதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். கேப்ல ஏறுற டைம் பார்த்துட்டு அம்மா நீயும் வான்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு எங்கள் கூடயும் வரணும்னு ஆசை, அவங்க அம்மா கூடயும் இருக்கணும்னு ஆசை. சரி அவன் அழலாம் கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டிலே விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பானுக்கா வந்துருங்க. பாட்டு மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்க. அதுல உங்க ஐடி நேம் சொல்லுங்க. டிக்டாக் யாரு பண்ணுவா எடிட் பண்றது? உங்க மகனா? மகனா இவங்களே பண்ணிடுவாங்க. பொண்ணு போட்டான்னு சொன்னா நான் டான்ஸ் அடிக்கிறேன். அதெல்லாம் ஆமா வேண்டாமா, அது அழுக்கா இருக்குது. புல்லு கிடக்கும் பார்த்து படிக்க தெரிஞ்சதான் அதெல்லாம் தெரியுது. இந்த இவர் வீரர் இறங்கிட்டாரு. நீங்க போற கம்பத்திக்கிட்டு. சரி, ஒரு கவரில் போட்டுக்கோங்க. அலசிட்டு எடுத்துனுட்டா நம்ம அலசி. அது ஆகாய தாமரை. அது எப்படி பூ வைக்கும்? அதுல அந்த பூவா? அந்த பர்பிள் கலர் ஆகாய தாமரை. அதான் ஆகாய தாமரையா? இது அல்லிப்பூனே. அது வந்து வயலட் கலர்ல இருக்கும். இது உள்ள இருக்கிறது கொட்டி கிழங்கு. இந்த கொட்டி கிழங்கை எடுத்து அவுச்சி உரிச்சு சாப்பிட்டா டேஸ்ட். ஆமா, இங்க பாருங்க கிழங்கு எவ்வளவு பசக்குது பாருங்க. உள்ள நல்லா இருக்கும். பாரு கிழங்கு பாரு, எடுத்துடலாமா? செம்மையா இருக்கும். கிழங்கு எடுத்து போயிடும். இந்த பூ இதையும் சாப்பிடலாம்னு சொன்னீங்க. ஆமா, இது விதை இருக்குன்னு கடையில வச்சிருக்காங்க. மேல வந்து பூவே அள்ளி, அதுக்கு கீழே விதை கசகசா மாதிரி இருக்கும். நல்லா மென்று சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அக்கா வீட்டுக்கு வரும்போது விஸ்வாக்குட்டி எங்ககிட்ட எல்லாம் வருவானா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தோம். ஆனால் இப்போ எங்கள் எல்லாரு கூடயும் நல்லா அட்டாச் ஆயிட்டான். நாங்கள் கிளம்புன அடுத்த செகண்ட் சர்வ ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான். நானும் போவேன்ட்டு. அதனால எங்கள் மச்சான் அவனை பின்னாடியே பைக்கில் வேற கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து விட்டுட்டு அவனுக்கு அப்படியே விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தோம். எங்கள் மச்சான் அப்படியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டெல்லாம் தேடலை, அமைதியாக எங்கள் கூடயே விளையாண்டுட்டு நல்லா கதை பேசிட்டு ஜாலியாக ட்ரெயின் ட்ராவல் என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா அவன் தூங்குற டைம் எங்கள் அக்காவை தேடுவான். எங்கள் கூடலாம் யார்ட்டையும் தூங்கவே மாட்டான். தூக்கம் வந்துச்சுனாலே அம்மான்ட்டு நைன்ட்டு இருப்பான். சரி எப்படி இருக்க போகிறானோன்ட்டு ஒரு பக்கம் யோசனையாகவே போயிட்டு இருந்தோம். ட்ரெயினில் மேலேயும் கீழேயுமா ஏறி ஒரே விளையாட்டு தான். அவன் நைட்டு தூங்குறதுக்கு 11:30 கிட்ட ஆயிட்டு. அது வரைக்கும் எங்கள் அக்கா வேற என்ன பண்ணுறான் சர்வா என்ன பண்ணுறான்ட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. டைனோசர் இருக்கும். நம்ம அன்னைக்கு ஒரு நாள் போனோம்ல ஒரு பார்க்கு, அங்கே போகும்னே. டாட்டா சொல்லிடு. டாட்டா. ட்ரெயினுக்கு போகிறோம், ஜாலியாக இருக்கும். அக்ஷிதாமணியை பார்க்க போகிறோம். ஆமாம், கொடுத்துரு. இப்படி ஏறணும். அவனே ஏறுவான், விடு. அவனுக்கு ஏற தெரியும். சர்வாவே ஏறிடுவான். ஆமா, ஏறிட்டியா? ஆமா, இந்த வார பார்த்து சர்வ சின்ன குழந்தையில இருக்கும் போதே அவனுக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அவனும் அழகழகா கதைலாம் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் டைமா ஃபைண்டிங் நீமோ படம் இருக்குல்ல, அந்த கதை தான் சொல்லி தூங்க வச்சேன். சொல்லு.
குட் மார்னிங். சித்திக்கு சொல்லு குட் மார்னிங். அம்மா என்ன எந்திக்கல? இருட்டா இருக்கனால எந்திக்கலையோ? ஆகர்ஷ்னா சர்வா வருவான்னு ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. சித்தியா யாரை கூட்டு வராங்க? சித்தி யாரை கூட்டிட்டு வராங்க? அண்ணன் கூட்டிட்டு வராங்களா? விளையாடுறதுக்கா? எப்படி விளையாடுவீங்க நீங்க? குதிச்சு விளையாடுவீங்களா? பழைய பாத்திரங்கள் எல்லாத்தையும் கடையில் போட்டுட்டு யூஸ் பண்ண வேண்டிய பாத்திரம்லாம் 2 பேக் நிறைய வந்துருச்சு. சரி அதை ஊருக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். கம்புக்குள்ள தாண்டி போகணும். சரக்கு ஏற்றி போட்டிருக்காங்க. இவன் ஊருக்கு வந்து பண்ண அட்டகாசங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வீடியோஸில் பார்க்கலாம். நாங்கள் நேராக தூத்துக்குடிக்கு போன உடனே எங்கள் வீட்டுக்கு போகலை. அங்கே ஒரு சின்ன வேலை இருந்தது. அதனால எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். 3வது அக்கா வீட்டுக்கு. இப்போ ஆகர்ஷ்னா வீட்டுக்கு போறாங்க. ஆகர்ஷ்னாவெல்லாம் பார்த்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கள் அக்கா வீட்டுக்கு போயாச்சு. அதோட கண்டினியூஷன் வீடியோ எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.